My dear friends, welcome back to Nurses Profile Channel. MRB Staff Nurse Vacancy இந்த வருஷம் 2025ல எடுப்பாங்களா? எவ்வளவு நர்சஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? யார் யார் எலிஜிபிள்? எந்த டேட்ல நம்ம இந்த எக்ஸாம் டேட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் நிறைய நர்சஸ் அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது இந்த MRB ஸ்டாஃப் நர்ஸ்க்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த MRB ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரையில் நமக்கு கடைசியாக வந்து 2019ல் 2345 வேக்கன்சி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. 2019க்கு அப்புறமா 2020, 21, 22, 23, 24 முடிஞ்சு இப்போ நம்ம வந்து 25ல இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்யலை அப்படின்னா MRB மூலமாக ஸ்டாஃப் நர்சஸ் வந்து ஹையர் பண்ணவே இல்லை. பட் இந்த வருஷம் 2025ல நமக்கு இந்த MRB எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆனுவல் பிளானர் ஒருவேளை அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா MRB வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்படி ரிலீஸ் பண்ணாட்டாலுமே நமக்கு சீக்கிரமாக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து ஒரு பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் வந்து நமக்கு ஒருவேளை மே எண்ட்லேயோ இல்லைன்னா ஜூன்லேயோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் GNM ஆஃப் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த MRB எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளான பர்சன் தான். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், MRB எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு வேகன்சி வந்து இப்போமே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 5000லேருந்து 7000 வரைக்கும் வேகன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருந்தவங்க எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி புதுசாக தான் MRB எக்ஸாம் வச்சு நர்சஸை என்ன செய்வாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உள்ள எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய நர்சஸ் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கிறதுனால, அதாவது இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போமே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இந்த எக்ஸாம் என்ன செய்ய முடியும்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ MRB எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போமே என்ன செய்யுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சிலபஸ் நம்மளோட சப்ஜெக்ட்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படித்த புக்கை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி ரெஃபர் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த எக்ஸாமை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.